ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை செலிப்ரேஷன் ஜோதிஸ் ஃபேமிலியில் இருக்க பொண்ணு கடையில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கவி ஃபேன்சி ஸ்டோர் பார்த்தீங்கன்னா விஜயமங்கலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள் ருத்து தங்க, ஹாய் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா அக்காவோட மாமியார். வாங்க அப்படியே கடைக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லா பூஜை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள் தன்மி. அக்கா, வீட்டுக்காரரு எல்லாரும் ஆயுத பூஜை செலிப்ரேஷனுக்காக எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நான் வந்து கேமராமேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் கேமரா இது பண்ணிட்டு தான் இருப்பேன். குட்டி என் கையில் இருந்தாங்க, ஸோ கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக எல்லாமே ஆயுத பூஜை செலிப்ரேஷன்ஸ்க்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கி இது பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அக்கா கூடையே தான் தன்மீகா இருப்பாங்க. அத்தையும் மருமகளும் தீபம் போட்டுட்ருக்காங்க குத்து விளக்கில். அதே டைமில் பார்த்திங்கன்னா நானும் பையனும் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுப்போம் அப்படின்ட்டு கடையை அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். செல்ஃபி எடுத்துகிட்டு குட்டீஸுக்கு கீழேயும் இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு டாய்ஸ் எடுத்துக்கிறாங்க. டாய்ஸ் எடுத்துகிட்டு கீழே போடுறாங்க, விளையாடிட்டே இருக்காங்க. அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கரெக்டாக போயிடுது. எல்லாம் எடுத்து குட்டீஸுக்கு தேவையான டாய்ஸ் வேணும்னாலும் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். டாய்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே சூப்பர் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. நீ அப்கமிங் தீபாவளிஸ்க்கு கூட சென்னையிலேருந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நிறைய அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நியர்பை விஜயமங்கலமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே வந்து எடுக்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணுறோம். பேரலாக பூஜை செலிப்ரேஷனுக்கு நான் தான் பூஜை பண்ணுவேன் அப்படின்ட்டு பொண்ணு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஓரளவுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இனி அப்படியே பூஜை பண்ணிடலாம். நான் தான் பண்ணுவேன்ட்டு பண்ணுறாங்க. பேரலாக அப்பாவும் மகளும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா, ருத்து தங்கத்துக்கு அப்போ பார்த்தா ஃபீவர் வந்துடுச்சு. கடையில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அவங்க வந்திருப்பாங்க. மற்றபடிக்கு அவங்களும் இருந்திருந்தா அந்த பூஜை ஃபுல்லாகவே வந்து தன்மி ருத்வின் 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அது மட்டும்தான் நான் மிஸ் பண்ணேன். பேரலாக அக்கா குத்து விளக்குக்கு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்னா சேலஞ்ச் என்னென்னா, ஒரே தீக்குச்சியில் பற்ற வைக்கிறது தான் வந்து நம்ம எப்பவுமே பற்ற வைக்கும்போது யோசிப்போம். அக்கா 2மே ஒவ்வொரு குச்சியில் பற்ற வச்சுட்டாங்க. இதை எப்போ பற்ற வைக்கிறனாலும் நம்மளுக்கு தோன்றது என்னென்னா, புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு மருமக வந்து ஏற்றும்போது எவ்வளோ தீக்குச்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அதைத்தான் நான் நினைப்பேன். அக்கா இந்த இது 2மே பார்த்திங்கன்னா ஒரு குச்சியிலையே விளக்கு ஃபுல்லாகவே தீபம் ஏற்றிட்டாங்க. எவ்வளோ திரி எப்படி இருந்திருந்தாலுமே அக்கா பார்த்திங்கன்னா ஒரே குச்சியில் ஏற்றிட்டாங்க. அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அக்கா பார்த்திங்கன்னா குத்து விளக்கு சூப்பராக ஏற்றிட்டாங்க. இதில் ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணினது என்னமோ தன்மிகா தான். எல்லாத்தையும் நான் பண்ணுறேன்ட்டு அக்கா அண்ணாக்கு இடையில கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன இதை எடுத்து தீத்தை நான் போடுறேன், இது தீபம் நான் பற்ற வைக்கிறேன், அது இதுன்னு பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ணா பார்த்திங்கன்னா சாம்பிராண்டி இப்போ பற்ற வச்சுட்டாங்க. அதையும் நான் அணைச்ச உடனே பார்த்திங்கன்னா நான் பிடிச்சிக்கிறேன், நான் பூஜை பண்ணுறேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் மாமா எல்லாத்தையும் உள்ளே வர சொல்லிவிட்டு தேங்காய் கட் பண்ணோடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. நாங்களும் அதுக்குள்ளே ஒரு ரொட்டேட் பண்ணி அத்தை நாள் அந்த ஸ்டெப்பு ஏற முடியாது, அதனால வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டுக்கிறேன், கால் வலிக்குது அப்படின்ட்டு அத்தை மட்டும் வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து ஆயுத பூஜை அப்படின்னா எங்கள் பெரியம்மா வீட்டில்
ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அங்கே தான் நாங்கள் போய் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ கல்யாணம் ஆகி இப்போ இவ்வளோ வருஷம் பார்த்திங்கன்னா 5-6 வருஷமாக வீட்டில் வண்டி வாகனங்களை எல்லாம் நிறுத்திக்கிட்டு விவசாயத்துக்கான தேவையான பொருள், நாங்கள் ஒர்க் பண்ணுற லேப்டாப்ஸு, குட்டீஸோட புக்ஸு இதெல்லாம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுவோம். அக்கா பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பித்து இந்த 2-3 வருஷமாக அக்கா கடையில் தான் நாங்கள் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறோம். வண்டி, காரு இதெல்லாம் கொண்டாந்துருவோம். எல்லாத்தையும் வெளியில் பூஜை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அதே மாதிரி அக்கா கடையில் இருக்க அக்கௌண்ட்ஸ் புக்கு, குட்டி ருத்து தங்கத்தோட புக்ஸு இதெல்லாத்தையுமே வந்து பூஜையில் வச்சுட்டு, நம்மளுக்கு எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வளர்ச்சிக்கு மேம்படுதோ அதை வந்து நம்ம பூஜையில் வச்சு இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் இங்கே பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். அதுக்குள்ளே தன்மிகா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாம்பிராணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ணா தீர்த்தம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே வந்து நானும் பேசுகிறேங்கம்மா, நான் தானே பூஜை பண்ணேன் அப்படின்ட்டு நானும் பேசுகிறேன்னாங்க. ஏன் தங்க உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் பூஜை பண்ணும்போது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ருத்தினும் சேர்ந்து என் கூட பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருந்துக்கும். ருத்தினும் சேர்ந்து பண்ணா. ஆமாம் தங்கம், நானும் அதுதான் மிஸ் பண்ணேன். ருத்தின் இருந்திருந்தா எல்லா பக்கமுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே 2 பேரும் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுறாங்க. பைக்கு, ஸ்கூட்டி, எக்ஸல் இது எல்லாத்துக்கும் வீட்டிலையே வாஷ் பண்ணிட்டோம். பட் ஆனால் கார் வாஷ் பண்ணுறதுக்கு போனால் அங்கேயும் க்யூ தான். அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து கார் வாஷ் ரொம்ப ஆக்குப்பை ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு. அங்கேயும் பயங்கர ரஷ் தான். அங்கேயும் எல்லா பக்கம் பூஜை பண்ணுறதுனால எல்லோரும் அட் அ டைமில் கார் வாஷுக்கு போயிட்டாங்க. கார் வாஷ் ஏதோ ஈவினிங் ஆகிடுச்சு. பண்ணிட்டு வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு கடை ஃபுல்லாகவே சாம்பிராண்டி காமிச்சிட்டு தீர்த்தம் போட்டுட்டு எல்லா பக்கமுமே சாம்பிராண்டி புகை காமிச்சிட்டு இருந்தாங்க. அத்தையும் மருமகளும் அண்ணா எல்லா பக்கம் தீர்த்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம் பற்ற வச்சு இதே மாதிரி எல்லா பக்கமுமே காமிக்க ஆரம்பித்தாங்க. கற்பூர தீபத்தை காமிக்கும்போது எல்லோரும் சாமி கும்பிட்டு கடைக்கு வெளியே ஒரு வேல் இருந்தது, அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதே மாதிரி வண்டிக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அப்படியே வர்றாங்க. அப்படியே எல்லோரும் வந்து பூஜை சாமி கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்து எல்லோரும் கும்பிட்டோம். காணிக்க போட்டுட்டு எல்லோரும் தட்டத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா என் பையன் மட்டும் நான் தட்டத்தில் போட மாட்டேன், அத்தைக்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அத்தைக்கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் திருநீர் வச்சு விட்டுட்டு ருத்து தங்கம் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வச்சு விட்டுட்டு சந்தனம் சிவப்பு வந்து பொண்ணு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து கடையக்காவும் வந்தாங்க, அவங்களும் இப்போ சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அத்தை சந்தனம் வைக்க, தன்மிகா குங்குமம் வைக்கிறேன் நான் தான் வைப்பேன்ட்டு எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு நான் வைக்க, அக்கா எனக்கு வைக்க.
தன்மை தங்கத்துக்கு வச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தா தான் தெரியுது, சின்னதில் நம்ம வைக்கிறோன்னு எங்கே கோவில் போனாலும் நானும் இப்படி தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த என்ஜாய் மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. தன்மிகாவும் எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வைக்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டேன். பிரசாதம் பார்த்திங்கன்னா கேசரி, சுண்டல், பொரி எல்லாத்துக்கும் அக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் வச்சுருக்க தாத்தா வந்திருந்தாங்க. பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் ரொம்ப பொக்கிஷமானது. அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காசு வெத்தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பெரியவங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வளர்ச்சிக்கு. அவங்க நல்லபடியாக வளரணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுக்கும் பிரசாதம் போட்டு கொடுத்தாங்க அக்கா. அவங்களும் எல்லா பக்கமே சாப்பிட்டதுனால கம்மியாக போட்டுத்தா கண்ணு அப்படின்ட்டு, இல்லை தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்தோம். அவங்களும் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, நம்ம கடைசியாக பூசணிக்காய் பூஜை தான். பூசணிக்காய் எடுத்து எல்லா பக்கம் கடை ஃபுல்லாக சுற்றிட்டு பூஜை பண்ணி சுற்றி உடைச்சோம். நாங்கள் இப்படி தான் இந்த வருஷம் ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் ஜோதிஸ் ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.